வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பியாச்சு மக்களே. ஸோ கிட்டத்தட்ட 3000 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு போயாச்சு அப்படின்றத குறிப்பாக நமக்கு சொல்கிறாங்க. இனி அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்ட்டு தயவு செய்து யாரும் வெயிட் பண்ணவே வேண்டாம். ஸோ அடித்து சொல்கிறேன், இதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வர வாய்ப்பே இல்லை. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 3274 பேரில் 3000 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாச்சு. அவங்க 3000 பேரில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இன்னொரு 2000 பேர் பார்த்திங்கன்னா வரக்கூடிய திங்கட்கிழமை. ஸோ இந்த நாளை பார்த்திங்கன்னா அனைத்து மக்களுமே ஜாயின் பண்ண போகிறாங்க அந்தந்த மண்டலங்களில். ஸோ கண்டிப்பாக அந்தந்த சான்றிதழ்களை நீங்கள் வாங்கலை அப்படின்னா தயவு செய்து அந்த சான்றிதழ்கள் அனைத்துமே ரெடியாக வச்சுக்கோங்க. சான்றிதழ்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் நிராகரிக்கப்படுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தயவு செய்து எல்லாருமே கேட்குறாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் சிவில் சர்ஜன், அரசு மருத்துவர் நிலையில் இருக்கிற சிவில் சர்ஜன் மட்டும்தான் அது போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். மற்றபடி யார் போட்டாலும் இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை இப்படி தான் நீங்கள் வாங்க வேண்டும். ஸோ இதுவரை எல்லா மாவட்டத்துக்குமே வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வராத மாவட்டம் அப்படின்றது மண்டலன்றது எதுவுமே கிடையாது. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்தவங்க அடுத்து உங்களுடைய 27,000 ரூபாய்க்கு டிடி எடுத்துக்கணும். ஓகேங்களா? 20,000 தனி, 7,700 அது தனியாக டிடி எடுத்துக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள் மக்களே. இந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களால் போக்குவரத்து கழகத்தில் பணிக்கு செல்லவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அனைத்து மண்டலங்கள்லையுமே உங்களை பார்த்திங்கன்னா எம்டிசி, எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி இந்த மாதிரி அனைத்து மண்டலங்கள்லையுமே, ஸோ 8 மண்டலங்கள்லையுமே எங்கே வேணாலும் உங்களை போடுவாங்க. கல்வி சான்றிதழ்கள் டிசி, 10th 12th டிகிரி எல்லாத்துக்குமே இருக்கிறது எல்லாத்தையும் ஒரிஜினல் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் அட்டாச்சு, இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஓட்டுநர் உரிமம், ஹெவி நடத்துனர் உரிமம், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், ஸோ இது எல்லாமே ரெடியாக கரண்ட்டில் இருக்கணும். வேலிட் இல்லைன்னா நீங்கள் நிராகரிக்கப்படுவார்கள். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, இருப்பிடச் சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ், இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன். ஸோ அப்புறம் இதுக்கு அடுத்து எல்லாத்துக்குமே முக்கியமானது இந்த மருத்துவ சான்றிதழ்கள். ஸோ உங்களுக்கு ஏன் அந்த கண், காது இது எல்லாமே செக் பண்ணுறாங்க அப்படின்னா விஷன் எப்படி இருக்குது, காது கேட்கும் திறன், சகிப்புத்தன்மை. ஸோ பின்னால் பார்த்திங்கன்னா உங்கள் பின்னாடி ஒரு பேருந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பின்னாடி ஒருத்தர் ஹாரன் அடிக்கிறாங்கன்னா அந்த எந்த அளவுக்கு நீங்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறீங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், கண் பார்வை, காது கேட்கு திறன், சகிப்புத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்றது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வர திங்கட்கிழமை முதல் அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்து ட்ரைனிங் பீரியடில் அமர்த்தப்படுவீர்கள். ஸோ நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தால் ஒரு வாரத்திலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வண்டி கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 month ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்த மாதமே பார்த்திங்கன்னா டிப்போவில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நன்னடத்தை சான்றிதழ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உங்கள் ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஸ்கூலில் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. உங்கள் பகுதியில் இருக்கிற ஸ்கூலில் நீங்கள் லாஸ்ட்டாக பயின்ற ஸ்கூலில் போய்ட்டு நன்னடத்தை சான்றிதழ் வாங்கிக்கலாம். இல்லாட்ட அரசு மருத்துவர்கிட்ட கூட அந்த நன்னடத்தை சான்றிதழை வாங்கிக்கலாம். ஸோ வங்கி கணக்கு மற்றும் டிடி டிமாண்ட் அந்த எடுத்து வச்சுக்கோங்க தயவுசெய்து. சீருடை, இது ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. யூனிஃபார்ம், சார் யூனிஃபார்ம் மட்டுமே நான் போட்டால் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. யூனிஃபார்மு வித் பேட்ச். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பேட்ச் பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்ட் லைசன்ஸ் நம்பர் போட்டு உங்கள் பேர் போட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இருக்கணும். இந்த பேட்ச் இருக்கிற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 ஃபோட்டோ நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பேட்ச் இல்லாமல் ஃபோட்டோ அடிச்சிங்கன்னா நிராகரிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வித் பேட்சோட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி
பார்த்துக்கோங்க. எல்லாருக்கிட்டையுமே பேட்ச் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. ஸோ விரைவில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் தகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். போக்குவரத்து கழகத்தில் இனி வரும் காலங்கள் எல்லாமே நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ ரெடி ஆகிக்கோங்க போக்குவரத்து கழகத்துடைய நண்பர்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.